ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஈரான் இஸ்ரேலுக்கு நடந்த போர் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் அமல்படுத்தியிருக்காங்க. கடந்த வருஷம் இப்படி காசாவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க இஸ்ரேல். அதே மாதிரி இவங்க வருஷம் முழுக்க சண்டை போட்டே தான் இருக்காங்க. இந்த சண்டை முடிவுக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவுக்கு வராது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காக ஜோ பைடன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீஸ்ஃபயர். இதை இந்த போர் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணுக்காக ஜோ பைடன் இன்றைக்கி இந்த அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கை விட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காசாலையும் சரி அங்கே ஈரான்லேயும் சரி நிறையா மக்கள் இறந்துருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோ பைடன் இன்னும் ஒரு வாரத்தில் பதவி விலகுறாரு, ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் 50,000க்கும் மேலான மக்கள் இறந்துருக்காங்க. இஸ்ரேல்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க. அதையும் கருத்தில் வச்சு ஜோ பைடன் இந்த சீஸ்ஃபயர் அமலுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தனையும் இந்த போர் எல்லா போரையும் முடிவு கொண்டு வந்துடு அப்படிங்கிற காரணத்துக்காக ஜோ பைடன் அவர் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. அதனால் சீஸ்ஃபயர் இப்போதைக்கு அமலுக்கு வந்திருக்கு. இதுக்கு ரொம்பவே காரணமாக இருக்க சோஷியல் மீடியாஸ் அண்டு இன்டர்நெட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான காரணம். ஜோ பைடன் இந்த இவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. இது ஃபஸ்ட்டே விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வராங்கிறதுக்காக இந்த சீஸ்ஃபயர் அமல்படுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க இது முன்னாடியே இந்த போரை நிறுத்தியிருக்கலாம். போர் நிறுத்தியிருந்தாங்கன்னா ஈரானுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் ஈரான் இப்போ கொஞ்சம் ஹீலாக இருந்திருப்பாங்க. இஸ்ரேல் கொஞ்சம் இந்த போரை முடிவு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.